ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இதில் வந்துட்டு பாபாவுடைய லீலைகளில் பம்பாயில் வந்துட்டு இருந்த ஹரிச்சந்திர பிதலை அப்படிங்கிட்டு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் வந்துட்டு ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயினால் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தாஸ்குனு இருக்காங்க இல்லையா, தாஸ்குனு மகராஜ் வந்துட்டு பாபா கூட தான் இருப்பார் இல்லையா. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பம்பாய் முழுக்க இந்த பாபாவுடைய அந்த ஒரு புகழை வந்துட்டு பரப்பினார். எப்படின்னா நிறைய வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு பாபாவுடைய இந்த ஒரு பெருமைகளை பற்றி நிறைய சாங்ஸ் வந்துட்டு அவரை வந்து கிரியேட் பண்ணி அதை அந்த மகாராஷ்டிரா முழுக்கையே அவர் வந்துட்டு ஆனால் பாட்டு வந்துட்டு எல்லாக்கிட்டையும் போய் சேரும் இல்லையா, ஈஸியாக மக்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பரப்பினார் தாஸ்குனு மகராஜ் அவர். அந்த மாதிரி அப்போது பாபாவுடைய அந்த புகழ் வந்துட்டு வந்து பரவி இருந்தது, அந்த மகாராஷ்டிரா முழுக்க பரவி இருந்ததுனால அப்போது நம்ம பையனை வந்துட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்ட்டு இந்த ஹரிச்சந்திர பித்தளையை வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஷீர்டிக்கு வந்து பாபா பார்த்து அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கும் பொழுதே அந்த பையனுக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்துடும் சரிங்களா, ஃபிஷ் வந்துடும். பாபா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்கே அங்கே தங்கிக்கிற அந்த ஷீர்டியில் அவங்க தங்கிக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பையனுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு அந்த அம்மா அந்த அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஒன்னாலே வந்துட்டு அந்த அந்த தம்பிக்கு வந்து சரியாயிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவுடைய அந்த ஒரு வார்த்தைகள் என்ன, அவருடைய அந்த ஸ்பரிசம், அவருடைய பார்வை, இதுவே அந்த அந்த நோய்களை வந்துட்டு சரி பண்ணுச்சு. அவங்க வந்து இந்த உள்ளுக்கு கூட சரி, அவங்க வந்து எந்த மெடிசனும் கூட அவங்க வந்து சாப்பிடவே இல்லை இல்லைங்களா. அப்போது பாபாவுடைய வேர்ட்ஸ், பாபாவுடைய வார்த்தைகள், அவருடைய அந்த ஒரு தொழுதல் அந்த மாதிரி விஷயங்களாலேயும் அவருடைய பார்வை அவர் பார்க்குறதுனாலையுமே அவர் வந்து பல நோய்களை வந்துட்டு சரி பண்ணார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. அப்போதான் நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார். இப்போது அந்த அந்த சரியானவங்களை யாவும் வந்துட்டு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பாபா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பாபாட்ட வந்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நன்றி செலுத்திட்டு போகணும் அப்படின்ட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் சரிங்களா. நம்பிக்கை பொறுமை இது வந்துட்டு இருக்குண்ணா நம்மக்கிட்ட, அவங்கள வந்து கடவுள் வந்துட்டு காப்பாற்றுவார் எப்பயுமே சரி. எந்த காலகட்டத்திலையும் ஒரு கைவிடாமல் அவங்கள கூட இருந்து காப்பாற்றுகிறார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து அந்த அந்த அம்மா அந்த பையன் அப்புறம் அவர் எல்லாம் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அது ஊரை விட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க சரிங்களா. இப்போ முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் சரணடைந்து வழிபடுகிறவர்கள் பால் ஞானிகளும் கடவுள்களும் சார்ந்திருக்கின்றனர். புரியுதுங்களா. நம்ம வந்து அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு சிலை இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம அதை வந்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ஆராதனை பண்ணி அதுக்கான மந்திரங்களை சொல்ல அதனுடைய பாபாவுடைய சக்தி வந்துட்டு அதிகமாகும் சரிங்களா. அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்முடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் என்ன தம்பிக்கிட்டே வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு என்ன அந்த கடவுள்களும் அந்த ஞானிகளும் வந்துட்டு நல்லது செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களே நம்பி தான் இருக்காங்க. நீங்களாம் வணங்குவீங்க தானே அவங்க வந்துட்டு இருக்காங்க, யார் கடவுள் ஞானிகள் இவங்களாம் இல்லையா. அப்போது நம்ம அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள். பாபு அவர் வந்துட்டு கிளம்பும்போது சொன்னார் பாபா, பாபு நான் உனக்கு முன்பே 2 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், இப்போது 3 ரூபாய் தருகிறேன். இதை உனது பூஜை அறையில் நீ வைத்துக்கொள், நீ நன்மை அடைவாய் அப்படின்ட்டு சொல்கிறார். சரிங்களா? அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, யாருக்குமே புரியல. யாருக்கு புரியல? ஏன்னா அவருக்கு பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய முன்ஜென்ம கதைகள், அவருடைய பாட்டம் போட்டி கதைகள் இதெல்லாம் அவருக்கு தெரியும் பாபாவுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயசான பாட்டி வந்துட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா. அந்த அம்மா கிட்டே வந்து சொல்லுவார், அந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்துட்டு பாபா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு வந்துட்டு 2 ரூபாய் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஏன் வந்துட்டு பாபா சொல்கிறாரு, பாபா சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மகன் வந்துட்டு கேட்பார் அந்த அம்மா கிட்ட. அப்போது அந்த அம்மாவுக்கு எதுவும் புரியல. அப்புறம் அப்படியே ஏன்னா அவங்க வயசாகிடுச்சு இல்லையா, அப்புறம் அப்படியே பாஸ்ட் அப்படியே நினச்சி பார்க்க அவங்க வீட்டுக்காரோடைய தாத்தா, சரிங்களா, அவங்க வீட்டுக்காரோடைய தாத்தா வந்துட்டு இந்த யாருன்னா இந்த அக்கல்கோட் மகாராஜ் தெரியுங்களா உங்களுக்கு? அக்கல்கோட் மகாராஜுடைய வந்து ஒரு தீவிரமான வந்து ஒரு பக்தர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கல்கோட் மகாராஜ் கொடுத்ததா சொல்லி ஒரு சில நாணயங்களை வச்சு அவர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார், சரிங்களா? அப்போது அந்த அக்கல்கோட் மகாராஜ், இந்த பாபா, அதே மாதிரி இந்த கடக்கம்பட்டி சாமியார், என்னங்க இவங்க எல்லாருமே ஒன்று தாங்க. ஞானிகள் எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்பில் இருப்பாங்க, சரிங்களா? நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ஷீரடிக்கு போயிட்டு வணங்க முடியல அப்படின்னு கூட இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்ம இந்த கடக்கம்பட்டி சாமிக்கிட்ட போய் நம்ம வந்து வணங்கலாம். ஏன்னா அவங்களையும் இவங்க எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? எல்லாருமே வந்து ஒன்று தான். என்ன இப்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸ் அது 2 ரூபாய்களை பூஜை அறையில் வைத்து வந்து ரொம்ப காலமாக அவருக்கு காலம் இருக்கிற வரைக்குமே அவர் வந்துட்டு அதை வந்துட்டு வழங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே அந்த வழிபாடு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது, சரிங்களா? இப்போது இந்த அம்மா வந்து இவர் கொடுத்த அந்த 1 ரூபா, அப்புறம் வந்துட்டு அந்த 2 ரூபாய் கூட நம்மக்கிட்ட தொலைஞ்சு போயிடுச்சு, என்கிட்ட இல்லை. என்ன அப்படிக்கும் பொழுது சரின்ட்டு அப்போது அதை சொல்கிறாங்க பாபா, பாபு நான் உனக்கு முன்பே 2 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறேன், இப்போது 3 ரூபாய் தருகிறேன். என்ன ஃபஸ்ட்டே நான் உனக்கு 2 பீஸ் கொடுத்துருக்கேன், இப்போது புதுசாக நான் உனக்கு 3 ரூபாய் தரேன். அந்த 2 ரூபாயும் சேர்த்து நீ தொலைச்சிட்டையும் சேர்த்து இப்போ நான் 3 ரூபாயாக தரேன், இது நீ தொலைக்காமல் உங்கள் வீட்டில் வச்சு வணங்குன்னு சொல்கிறார். பண்ண பார்த்துக்கோங்க, பாபாவுடைய வந்துட்டு ஒரு கடையை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.